ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஸ்வீட் ஸ்டாலில் செய்கிற மாதிரி ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டான வாயில் போட்டால் கரையிற மாதிரி ஒரு மைசூர் பாகு தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. 1 கப் கடலை மாவுனாக்கா 1 கப்பு ஆயில், குக்கிங் ஆயில், 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 கம்பி வந்தால் போதும், அதிகமாக கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு நெய், 1 கப்பு ஆயில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்கும்போது நமக்கு பாகு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடும். அது கெட்டியாகும் போது ஒரு கரண்டியில் எடுத்து எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறினோம்னாக்க நம்ம நல்லா எண்ணெய் இழுத்து சூப்பராக வந்துடும். நம்ம எண்ணெய் முடிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு சைடில் எங்கேயும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணுங்க. இப்போ நம்ம மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நெய் தடவின ஒரு பிளேட்டில் இல்லைன்னா தாம்பாளத்தில் போட்டு ஊற்றிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் அடியில் சமமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துகிட்டு அதை அப்படியே நெய் தடவிட்டு லைட்டாக தட்டி விடுங்க. அது அப்படியே ஒரே மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு கத்தியில் நெய் தடவிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கோடு போட்டிங்கனாக்கா நமக்கு பீஸாக வரும். நமக்கு என்ன ஷேப்பில் வருமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கனாக்கா சூப்பராக மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுங்க. இது தீபாவளிக்கு தான் செய்யணும்னு இல்லை, பசங்க எப்போ சாப்பிட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செய்யறது ரொம்பவே ஈஸி. பாருங்கள், நம்ம மைசூர் பாக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே நல்லா மெரூன் கலரில் வந்துருச்சு. இதுதான் பார்த்தோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.